உனக்கு வேறு வேலையே இல்லையான்னு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. என்னடா அது இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவங்க கேட்ட விஷயம் என்னன்னா, வீடியோ போடுறதா உனக்கு வேலையா? வேறு வேலையே இல்லையான்ற மாரி கேட்டிருந்தாங்க. நான் என்ன அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, "ஏங்க நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதில் வீடியோ போடுறது தான் என்னோட வேலையே. அத விட்டுட்டு வேற என்ன வேலை பார்க்க சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இதில காமெடி என்னன்னா, அவங்களும் ஒரு யூடியூபர் தான். அவங்க சேனல்லேயே ஒரு சில வீடியோஸ்கள்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நார்மலா ஒருத்தவங்க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தா நான் அத கடந்து போயிருப்பேங்க. ஆனா ஒரு யூடியூபரே எப்படிங்க இன்னொரு யூடியூபர் எப்படி கமெண்ட் பண்றாங்க அப்படின்ற மாரி தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சேனலை ரன் பண்ணி மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் ரீச் ஆக்குறதுன்றது ஈஸியே கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு ஒவ்வொரு யூடியூபர்களுக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க ஈஸியாக வீடியோ போட்டு சம்பாதிக்கிறாங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு வீடியோவுக்கு பின்னாடியும் அவ்வளோ உழைப்பு இருக்குங்க. நான் இன்னும் அவங்களுக்கு என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா, இப்படி அடுத்தவங்களோட வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் சேனலை எப்படி ரீச் பண்ணுறதுன்னு யோசிச்சு முன்னேறுங்க வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். உடனே அந்த கமெண்ட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க.